அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களும் அரபு மொழியுடைய அகராதி, அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதற்கு பேசிக்காக அடிப்படையாக திருக்குரானை நம்ம வைத்துக்கொண்டு அதிலிருந்து அந்த அர்த்தத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 56 வசனங்களுடைய இதை பார்த்து விட்டோம். இப்போ இன்றைக்கி 57வது வசனத்துக்கு போகலாம். 57வது வசனம் என்ன சொல்லுது? ஒ லல்லல்னா அலைக்குமுல் கமாம. அது போட்டு ஒன்று டிஸ்பிளே. ஒ லல்லல்னா, அதை இந்த லல்லல்னாங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால், லில்லுன்னா நிழல். லில்லுங்கிறோம்ல, சூரியன்லேருந்து பட்டு நிழல் அடிக்கும்ல, அந்த நிழலுக்கு பேர் லில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த லில்லு என்பதில் இருந்து நிழல் தான் அதுக்கு பேர். அதையே வினை சொல்ல ஆக்குவாங்க. லல்லலனா நிழல் ஏற்படுத்தினான். அதை பெயர் சொல்லையே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வினை சொல்லாக உருவாக்குவாங்க. அப்போ லில்லுன்னா நிழல்னு இருக்குது. அப்போ நிழல்ங்கிறத நிழல் கொடுத்தோம் அப்படின்னு மாற்றுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த லில்லு என்பதை ஃபஅலவா மாற்றி லல்லல, நிழல் கொடுத்தான். அப்போ லல்லல்னா நாம் நிழல் கொடுத்தோம், நிழல் உங்களுக்கு நிழல் அளித்தோம். அப்போ லல்லல்னா என்பது என்னென்னு கேட்டால், லில்லு என்கிற அந்த நிழல் என்பதை வினை சொல்லாக ஆக்கின ஒரு சொல். அப்போ லில்லுன்னா நிழல்னு போட்டுக்கிறங்க. அர்த்தம் நீங்கள் டைரியில் குறிக்கும் பொழுது லல்லலன்னு சொன்னால் இது ஃபஅல, நிழல் கொடுத்தான். அதனுடைய தன்னிலை பன்மை தான் லல்லல்னா. அலைக்கும், உங்கள் மீது கரெக்டு தான். ஏன்னா நிழல் வந்து நமக்கு மேலே தானே வரும். அது மீதுன்னு அர்த்தம் செய்யலாம். இந்த அலாங்கிறதுக்கு மீதுங்கிற மேலேங்கிற அர்த்தத்தையே கொடுக்கலாம். லல்லல்னா அலைக்கும், உங்கள் மீது நிழல் இடச் செய்தோம். அல் கமாம, கமாம் என்றால் மேகம். மேகத்தை உங்கள் மீது நிழல் இட செய்தோம். அப்போ அதாவது அவங்கள இஸ்ரவேல் சமுதாயத்தை நாடோடிகளாக எல்லாம் சுற்ற விட்டுருந்தான். அப்போ சுற்ற விடும்போது எங்கே பார்த்தாலும் வெயில், இப்போ ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மேகத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு நேரம் அப்படி நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால், அந்த மேகம் என்ன செய்யும்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெயில் படாமல் அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அப்போ அந்த உதவி எல்லாம் செஞ்சுருக்கான் அவங்களுக்கு. ஒரு நபி இருந்ததுனால, மூசா நபியுடைய காலத்தில் அவங்க உம்மத்தாக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்கிறான்? இந்த மேகத்தை நிழல் கொடுக்க செய்தோம். அப்போ கமாம்டா மேகம், லல்லலுக்கு அர்த்தம் செஞ்சிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது அந்த அலைக்குமுல் கமாமா, அலைக்குமு என்று வருதுல, இது என்னென்னா அலைக்கும் என்பது தான் அதனுடைய அசல். இங்கே ஒரு சுக்குன் வர்றதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லமீர்கள் அப்படி வரும்போது பன்மை லமீரில் அதை லம்பு செஞ்சு என்ன செய்வாங்க? மாற்றிக்கிடுவாங்க. ஹும் இருந்தால் ஹும்மூண்டு ஆக்கிடுவாங்க, கும் இருந்தால் கும்மூண்டு ஆக்கிடுவாங்க. அலைக்குமுல் கமாம, அலைக்கும் அல் கமாம. அதுக்கு அடுத்தது அன்சல்னா, பல முறை வந்து விட்டது. நசலவுலேருந்து அஃபால அமைப்பு. நசலண்டா இறங்கினான், அன்சலன்னா இறக்கி வைத்தான், அன்சல்னாண்டா நாம் இறக்கினோம் என்பது சென்ற கால வினையில் தன்னிலை பன்மை. அன்சல்னா அலைக்கும், உங்களுக்கு நம்ம இறக்கினோம், உங்கள் மீது இறக்கினோம். உங்கள் மீதுனா தலையிலன்ற அர்த்தம் இல்லை, உங்களுக்கு இறக்கணும். எதை இறக்கினோம் என்றால் அல் மண்ணு என்பதை உங்களுக்கு நம்ம இறக்கினோம். வஸ்ஸல்வாண்டா அத்துப்புடையது, அது இன்னும் அர்த்தம். வஸ்ஸல்வா, சல்வா என்பதையும் இறக்கினோம். மண்ணுண்டா என்ன, சல்வாண்டா என்ன அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு உணவுப் பொருளுடைய பெயர். அவங்க காலத்தில் ஏதோ ஒரு உணவுக்கெல்லாம் என்ன செய்கிறான்? அந்த பேரை வச்சு கொடுக்குறான். அந்த உணவுடைய பெயர்கள்லாம் அந்த அவனுக்கு தான் தெரியுமே தவிர, அது அந்த உணவு இப்போ இருந்தால் தானே அதுக்கு அர்த்தம் செய்ய முடியும். அல்ல அங்கேருந்து ஒரு உணவு அனுப்புகிறான், அதுக்கு அல்ல ஒரு பேரை சூட்டி மண்ணுன்னு ஒன்று அனுப்புகிறான். சல்வா, இதான் சல்வா, இது மண்ணுங்க 2 வகையான உணவை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதுக்கு அர்த்தம் செஞ்சிங்கன்னா அது இப்போ இருந்தால் தான் அர்த்தம் செய்ய முடியும். அல்ல அனுப்புன ஒரு உணவு. அதனால் இந்த மண்ணு செல்வா என்பதற்கெல்லாம் மீனிங் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் இறைவனால் அருளப்பட்ட ஒரு உணவுப் பொருள், அவ்வளோதானே தவிர அதுக்கு நீங்கள் அர்த்தம் செய்வதாக இருந்தால் அந்த அந்த உணவு இப்போ உலகத்தில் இருந்தால் தானே அர்த்தம் செய்ய முடியும். இந்த உணவு அப்படின்னு அந்த உணவு போகும்.
அப்போ இங்கே அந்த உணவை உலகத்தில் இல்லைங்கும் பொழுது அப்போ இந்த மண்ணுண்டா கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதனால் சில தப்சீர்களில் வாயில் வந்ததை விட்டு அடிச்சிருப்பாங்க. தப்சீருங்கிற பேரில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், இதெல்லாம் அல்லாஹ் சொன்னா தான், ரசூல் சொன்னா தான் தெரியும். அல்லாஹ் ஒன்று சொல்லாமல் இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, மண்ணுண்டா அது இது சல்வாண்டா இதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, காடை சல்வாண்டா காடை கறி பறவை கறி இப்படின்னு பல பேர்களை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அது அது அரபு மொழி கிடையாது. அது மண்ணுங்கிறது வந்து அந்த மண்ணுண்டா அரபில் இருக்குது, சொல்லி காட்டுவது பல உதவி செய்தல்னு அந்த அர்த்தம் இருக்கிறது. ஒரு உணவுப் பொருள் மண்ணுங்கிற பேரில் வந்து என்ன இல்லை, அரபில் இல்லை. சல்வாங்கிற பேரில் எந்த ஒரு உணவும் கிடையாது, அது அரபு சொல்லும் இல்லை. அதனால் மண் சல்வா என்பதை உங்களுக்கு இறக்கணும். அல்ல ஒரு விசேஷமாக ஒன்று இறக்கணான்னு சொன்னால் அது இங்கே உள்ளதாக தான் இருக்குன்ற அது கிடையாது. அவனுடைய ஒரு சிறப்பான இதில் ஒன்று ஆகு என்று ஆக்கின உணவாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு இறக்கினோம் மண் செல்வாண்டா மண் செல்வா தான் வழங்குதா. இப்படி தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பொருள் செய்யணும். மண் என்ற உணவையும் சல்வா என்ற உணவையும் உங்களுக்கு நம்ம இறக்கினோம். அது என்னன்னு கேட்டால் தெரியலை, அது ஒரு உணவு எல்லாம் இறக்கினான், அவ்வளோதான். அது தெரியாததுனால அது பெரிய நமக்கு புரிந்து கொள்வதற்கு எந்த குழப்பமும் வராது. அதுக்கடுத்தது குழு. குழுன்ற வார்த்தை இதுக்கான வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குழு என்பது என்னென்னு கேட்டால், இது அக்கலை ஹம்சா வச்சு அக்கலை இருக்கல, அக்கலைங்கிற வினை சொல்லுக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டம் வச்சுருக்கிறாங்க. அக்கலவும் அது மாதிரி அகத இந்த மாதிரி சில சொற்களுக்கு வந்து சிறப்பு சட்டம் வச்சுருக்கிறாங்க. என்ன சிறப்பு சட்டம்னா, இப்போ அக்கலைன்னு இருக்குது, அதுக்கு வருங்காலம் என்ன வரும், ஏகுழு. ஏகுழுன்னு சொல்லிடுவாங்க. அக்களவுக்கு வருங்காலம் ஏகுழு சொல்லிடுவாங்க. அந்த ஏகுழு என்பதில் வந்து முன்னிலை ஏவல் வினையாக சொல்கிறோன்னு வைங்க. அப்போ எப்படி செய்யணும், தகுழுண்டு ஆக்கணும், தேயை எடுக்கணும். ஹம்சாவுக்கு சுக்குன் இருக்கிறது, வாசிக்க முடியாது, ஒரு அலிஃபை சேர்க்கணும். சேர்க்குற அலிஃபுக்கு என்ன செய்யணும், லம்மு செய்யணும். அப்போ எப்படி ஊக்குழுன்னு வரணும். அக்களவில் இருந்து வருங்கால வினை எடுத்து அதிலிருந்து முன்னிலை சொல்வதாக இருந்தால் எப்படி செய்யணும், ஊக்குள். ஊக்குள் ஊக்குளா ஊக்குழுன்னு தான் சொல்லணும். ஊக்குள் சாப்பிடுன்னு சொல்வதற்கு என்ன செய்யணும், ஊக்குள் என்று சொல்லணும். ஆனால் அந்த அக்களவுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டு ஹம்சாவாக இருக்கா, ரெண்டு ஹம்சாவை தொண்டையிலேருந்து சொல்வது சிரமமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா காரணம் தான். இதுக்கு சிறப்பாக என்ன செய்கிறாங்க, ரெண்டு ஹம்சாவும் போக்கி விட்டுறாங்க. இது எந்த ரூல் படி போக்குறது இல்லை. ரூல் படினா எல்லா இடத்துலையும் போய்க்கிருக்கணும். இந்த குள்ங்கிற சொல்லுக்கு அக்கலைங்கிற சொல்லுக்கு அகதங்கிற சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னா அப்படி போய்க்கிடுவாங்க. அப்போ அக்கலை என்பதனுடைய அமர் வந்து குல். குல்னா என்னது, அக்கலை ஏக்குளுடைய அமர் தான் குல். அப்போ ஏக்குழு என்பதில் வந்து ஊக்குள்னு ஆக்கி ஊக்குள்ள ரெண்டு அம்சாமி போக்கி விட்டாங்கன்னா என்னவாயிரும், குள்ண்டு வந்துடும். ஒருமை குல்னா சாப்பிடு, அது காஃபு போட்டால் சொல்லுன்ற அர்த்தம். அது கவலை காலவுலேருந்து வர்றது, இது காஃபு. அப்போ குழுன்னா என்னது, உண்ணுங்கள். அக்கலை என்றால் சாப்பிட்டான், ஊக்குழு என்றால் உண்ணுங்கள். குல் குலா குழு குழி குலா குல்ன அப்படிங்கிறது தான் அந்த 6 சர்ஃபுக்கு வரும். இப்போ குழுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், அகதவுல அது மாதிரி செய்வாங்க. அகதவுலேருந்து ஹுதுலேருந்து ஹுது, ஹுதுன்னா பிடி, ஹுதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஹுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விதிவிலக்கு, சட்டத்துக்கு விதிவிலக்காக வரக்கூடிய சொற்களில் உள்ளது. இது அம்புரில் மட்டும்தான் செய்வாங்க, ஏவுக்குள்ள போய் போக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போ குழுண்டா என்ன அர்த்தம், இது அக்களவுடைய வருங்கால வினை முன்னிலை ஆண்பால் பன்மை, நீங்கள் உண்ணுங்கள் என்று இதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் மின் தொய்யி பாத்தி மா ரசக்குனாக்கும். தொய்யி பாத்துனா என்ன, தாபன்னா தூய்மையானான்னு அர்த்தம். தாபவுலேருந்து தொய்யிபுன் தூய்மையானது. தூய்மையானது என்பதனுடைய தொய்யிபுன் தொய்யிபானி தொய்யிபூன தொய்யிபத்துன் தொய்யிபத்தானி தொய்யிபாத்துன் அப்படின்னு வரக்கூடிய சொல்லு. தொய்யிபாத்து என்றால் தூய்மையானவைகள், தொய்யிபுன் என்றால் தூய்மையானது ஒருமை, தொய்யிபாத்து என்றால் தூய்மையானவைகள். தூய்மையானவைகளில் வந்து மின்ங்கிற வார்த்தை சேர்ந்துருக்குது. குழு நீங்கள் உண்ணுங்கள், மின். இந்த மின்னை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், பல அர்த்தம் அதுக்கு இருக்குது. அப்போ பல அர்த்தத்தில் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கேட்டால், இதில் வந்து சிலங்கிற அர்த்தம் தான் அதுக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம்ல. மின் என்றால் என்னது, சில ஒரு பகுதியை, சிலதை
அதிலிருந்து ஒரு பகுதியை உண்ணுங்கள்னு அந்த அர்த்தத்துக்கு வர்றது. ஏன்னா தையிபாத்துகள் அத்தனை உண்ணுங்கள்னால் அத்தனை உண்பது கட்டாயமாகி போயிடும். அப்புறமேலு அத்தனை உண்ண முடியுமா? அல்லாஹ் வழங்க எல்லாமே தையிபாத்து தான், எல்லாத்தையும் போய் தின்னுங்கன்ற அர்த்தமானா அந்த அர்த்தம் இல்லை. குழு நீங்கள் உண்ணுங்கள் மின் தையிபாத்தி, தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள். தூய்மையானவை இருக்குல்ல, அதில் எது விருப்பமானது அதை உண்ணுங்கள், சிலதை உண்ணுங்கள். அம்புட்டை உண்ணுங்கள்னு அர்த்தம் கிடையாது. தூய்மையானவற்றில் இருந்து சிலதை, தூய்மையானவற்றில் இருந்துன்னு அர்த்தங்க. அப்போ மின்னுக்கு வந்து இருந்துன்னு அர்த்தம் கொடுத்தாலும் இந்த சிலங்கிற அர்த்தம் தான் அடங்கி இருக்குது. தையிபாத்துனா தூய்மையானது. தூய்மையானதுங்கிறதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், மா ரசக்குனாக்கும், மா ரசக்குனான்னு ஒன்று வந்திருக்கு. இந்த மா ரசக்குனா வந்து நம்ம ரசக்குனா நம்ம படிச்சிருக்கிறோம். ரசக்கனா ரிசுக்கு வழங்கினான், ரசக்கனா என்றால் நாம் வழங்கினோம். அதில் மா சேர்ந்தால் என்ன வரும்? வழங்கலைன்ற அர்த்தம் வந்துடும். அப்படி தானே படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே படித்த பிரகாரம். நசர உதவினான், மா நசர உதவவில்லை. லரப அடித்தான், மா லரப அடிக்கவில்லை. அப்போ இந்த மா வந்து நம்ம இதுவரைக்கும் படித்த சர்ஃபில் அது சென்ற கால வினையில் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இல்லைங்கிற அர்த்தம் தரும். மா நசரன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் தரும். அப்போ அந்த ஏற்கனவே படித்த பிரகாரம் இதுக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால், மாரசக்னா நாம் உணவளிக்கவில்லை, நாம் வழங்கவில்லை, உங்களுக்கு வழங்கவில்லை. அந்த மாவுக்கு நான் பழையபடி அந்த அர்த்தம் இங்கே இல்லை. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிற அந்த சர்வ பிரகாரம் அர்த்தம் செய்வதாக இருந்தால், மாரசக்னான்டா என்ன அர்த்தம்? ரசக்னான்னா வழங்கினோம், மாரசக்னான்னா வழங்கலை, மாரசக்னாக்கும்னா உங்களுக்கு வழங்கவில்லை. இது அந்த தனியாக வரும்போது அந்த அர்த்தம். ஆனால் இந்த மா என்பது எதிர்மறையான சென்ற கால வினையில் எதிர்மறைக்கு வருது இல்லையா, அது இல்லாமல் வேறு ஒரு அர்த்தத்துக்கும் வரும். என்ன அர்த்தத்துக்கு வரும்னு கேட்டால், அந்த மா என்பது இந்த அல்லதின்னு ஒரு மௌசூல்னு சொல்லுவாங்க. அந்த மௌசூலுடைய சொல் வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது இந்த மாவை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இந்த அல்லதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு திருப்பி வரும். அரபியில் அல்லதின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அல்லதிங்கிறது வந்து அல்லதிக்கு தனியாக அர்த்தம் செய்ய முடியாது. அல்லதின்னு என்ன பார்த்தோன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது ஒரு ஃபேலில் சேரும். அல்லதி நசர. இப்போ என்ன ஆயிரும்னு கேட்டால், இந்த அல்லதி என்பதும் அந்த நசரவும் சேர்ந்து அது வந்து இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தமாக மாற்றி விட்ரும். அல்லதி நசரன்னா உதவி செய்தவன், உதவி செய்தானே அவன் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தம். அதை விட ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் என்னது, நசரன்னா உதவி செஞ்சான், அல்லதி நசரன்னா உதவி செஞ்ச ஆளை குறிக்கிறதா மாறிடும், நாசிருங்கிற அர்த்தமாயிரும். அல்லதி நசரன்னா என்ன அர்த்தம்? உதவி செய்தவன். இந்த அல்லதி இதுக்கு ஒரு மௌசூலும்பாங்க. இது அல்லதி அல்லத்தி இது நிறைய சொற்கள் இருக்கிறது. அந்த அந்த படத்தை தனியாகவும் பார்ப்போம். இப்போ இந்த மாவை விளைக்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறோம், சரியா? அல்லதின்னு ஒரு சொல் இருக்கிறது, அதுக்கு பெண்பால் அல்லத்தின்னு ஒன்று சொல் இருக்கிறது. இந்த அல்லதி அல்லத்தி வரும் என்று சொன்னால் அது எந்த வினை சொல்ல சேருகிறதோ அந்த வினை சொல்ல வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் பெயர் சொல்லாக இஸ்முல் ஃபாயில்ங்கிற அர்த்தத்தில் மாற்றிடும். மஜ்ஹூலில் வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது அல்லதி லுரிப அடிக்கப்பட்டானவன், அடிக்கப்பட்டவன் இஸ்முல் மஃபூலா மாற்றிக்கிறோம். அதாவது நசர உள்ள அல்லதி போட்டிங்கன்னா அல்லதி நசர அடித்தவன், அல்லதி என்சுரு உதவி செய்பவன். இனிமேல் வருங்காலம் அது என்ன காலத்தில் வருதோ என்ன வகையில் வருதோ அந்த வகையை சொல்லி இஸ்முல் மஃபூலுடைய அர்த்தமாக மாற்றிக்கிறோம், இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தமாக மாறிக்கணும். அப்போ ஒன்று ஒன்றா சொல்லிப்போம். அல்லதி நசரன்னா உதவி செஞ்சவன், அல்லதி நுசிர உதவி செய்யப்பட்டவன், அல்லதி என்சுரு இனி உதவி செய்பவன் வருங்காலம் உதவி செய்பவன், அல்லதி லா என்சுரு உதவி செய்யாதவன் அப்படின்னு என்ன செய்ய. இந்த அல்லதி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அல்லதி யுன்சரு உதவி செய்யப்படுபவன். அப்போ அந்த அல்லதிக்கு தனி அர்த்தம் கொடுக்க முடியாது. இந்த அல்லதியும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வினை சொல்லும் சேர்ந்து ஒரு சொல்ல ஆகிக்கிறோம். அல்லதி நசர உதவி செஞ்சவன், அல்லதி நுசிர உதவி செய்யப்பட்டவன், அல்லதி என்சுரு உதவி செய்ய போகிறவன் இனி செய்கிறவன், அல்லது யுன்சரு உதவி செய்யப்படுபவன் மஜ்ஹூலில். அப்போ மாரூஃபாக இருந்தால் மாரூஃபு, மஜ்ஹூலாக இருந்தால் மஜ்ஹூலு, அந்த மாதிரி அர்த்தம் வந்து என்ன செய்யணும், செஞ்சுக்கிறணும். அப்போ இது வந்து அல்லதி வந்துருச்சா, அதே இந்த அல்லதிக்கு என்ன அர்த்தமோ
அதே அர்த்தத்தில் மாவும் வரும். இது வேறமா. எந்த மா இல்லை இது? மாநசர மால் அரபவில் எதிர்மறைக்கு வருமே, அந்த அர்த்தம் இங்கே கொடுக்க இயலாது. அந்த மா கிடையாது. இது வேறமா. அதே மாதிரி மாலாண்டு ஒன்று படித்தோமா, அந்த மா அதுவும் இல்லை. இது இன்னொரு வகையான மா. இது என்ன மான்னு கேட்டால் மௌசூலுடைய மா, அல்லதியுடைய அர்த்தம் தரக்கூடிய மா. அப்போ இந்த இடத்துல வந்து மாவுக்கு என்ன அர்த்தம் செய்யக்கூடாதுன்னா, இல்லைன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. வேற என்ன செஞ்சேன்னு, மாரசக்குனா நாம் வழங்கியதை, மாரசக் நாம் உங்களுக்கு வழங்கியதை அப்படின்னு அல்லதிங்க வச்சுக்கணும். அல்லதி ரசக்குனா எதை வழங்கினோமோ அதைன்னு அர்த்தம் வந்துடும். அதில் கூட அந்த அல்லதி விஷயமாக இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இடத்துக்கு அது பொருத்தமாக இருக்கும். இப்போ அந்த அல்லதிக்கு பிறகு அல்லதி நசர அப்படிங்கிறோம். அப்போ உதவி செஞ்சவன், அல்லதி லரப வந்து அடித்தவன், இப்படி அர்த்தம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த அல்லதி வந்து எல்லாம் படற்கையிலான வருது. அல்லதி உதவி செஞ்சவன், நீ உதவி செய்தாய் என்று அல்லதி நசர்த்தன்னு சொல்லக்கூடாது. அது எதில் தான் இதை சொல்ல முடியும்? காயிபில் தான் சொல்ல முடியும். இந்த அல்லதி என்பதை எதில் சொல்ல முடியும்? அல்லதி நசர, அல்லதானி நசரா, அல்லதீன நசரு இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த அல்லதிக்கு ஒருமை, அல்லதானிங்கிறது இருமை, அல்லதீன யாயு அல்லதீன ஆமனுலாம் வருதில்ல, அந்த அல்லதீனங்கிறது இதனுடைய பன்மை. அல்லதீன ஆமனுன்னு வரும்ல, ஆமனுன்னா நம்பிக்கை கொண்டார்கள், அல்லதீன ஆமனுன்னா நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடுது. இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டால் நசர நசரா நசரு, நசரத்து நசர்னா நசர்ன வரைக்கும் இந்த 6ல் தான் வரும். எதில் வராது இது? நசர்த்த நசர்த்தும்னு முன்னிலை இருக்குல்ல, அதில் வந்து அல்லதி வந்து வர முடியாது. சரியா? அதே மாதிரி அல்லதி தன்சுரானி அதுலேயும் வர முடியாது. அதில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டால், அல்லதி என்சுருன்னா அடித்தவன் அர்த்தம் சரிங்க, அல்லதி லரப்தன்னா நீ அடித்தவன்டா மீனிங் வரமாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த முன்னிலையில் வரும் பொழுது, முன்னிலையில் தன்னிலையிலாம் வரும் பொழுது அதில் ஒரு அங்கே வந்து அடித்தவன் அது குறிக்காது, அடி வாங்கினவனை தான் குறிக்கும். அல்லதி நசரன்னா யாரை குறிக்கும்? அடித்தவனை குறிக்கும். அல்லதி நசர்த்தன்னா, அல்லதி லரப்தனா என்ன அர்த்தமாயிரும்னா, நீ யாரை அடித்தாயோ, லரப்த ஹூண்டு அங்கே வச்சுக்கணும். அல்லதி லரப்த அப்படின்னு நம்ம போட்டோம்னா, அல்லதி லரப்த ஹூ, எவனை நீ அடித்தாய் அவன். அப்போ உன்னால் உன்ட்டு அடி வாங்கியவன் அர்த்தம் வந்துடுது. இப்போ இந்த அல்லதிக்கு பிறகு காய்பான சொற்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே காய்பான அர்த்தம் கரெக்டாக வந்துடும். படற்கையான சொல். படற்கை இல்லாமல் முன்னிலையில் தன்னிலையில் இப்போ அல்லதி லரப்துங்கிறோம். அல்லதி லரப்து நான் அடித்தவன்டா என்ன அர்த்தம்? நான் அடித்தவன்கிறது நான் தான் அடிச்சிருக்கிறேன். அப்போ அல்லதி வந்து என்னையை குறிக்கல இந்த இடத்துல. நான் அடித்தவன் சொன்னால் என்னையவா அந்த அல்லதி குறிக்குது? இல்லை. அப்போ என்கிட்ட ஒருத்தன் அடி வாங்கினான் அவனை குறிக்குது. அப்போ அல்லதி லரப்து ஹூ என்பது மறைஞ்சு நிற்கும். அல்லதி லரப்து ஹூ, யாரை நான் அடித்தேனா அவன். இப்போ அல்லதி லரப்து என்று சொன்னால் நம்ம என்ன விளங்கிக்கிற மாட்டோம்? அடித்த சொல்கிறானே அவனை குறிக்கிறத விளங்கிக்கிற மாட்டோம். அல்லதி லரபன்னா அடித்தவன், அது அவனையே குறிச்சிருது. அல்லதி லரப்துன்னு சொன்னால் என்னையை குறிக்காதது, தன்னிலையாக இருக்குது. ஆனால் தன்னிலையாக இருந்தால் நான் அடிச்சிருக்கும்போது அல்லதி லரப்து அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எப்படி போடணும்? அல்லதி லரப்து ஹூ, யாரை நான் அடித்தேன்னு அவன். நம்மகிட்ட அடி வாங்கினவனுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அல்லதி லரப்துங்கிறது எதுக்கு பயன்படுத்துவோம்? நம்மள்கிட்ட அடி வாங்கியிருப்பான்ல அவனை குறிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை வரும். அப்போ அல்லது என்னமோ அடிச்சிருக்கிறோம், யார் அடிச்சிருக்கிறோம்? ஒரு ஆள் அடிச்சிருப்போம், மஃபூலு, அவனை தான் அந்த அல்லதிங்கிறது குறிக்கும். இப்போ அந்த அல்லதி என்பது படற்கையில் வந்துச்சுன்னா அந்த அவனுக்கே குறிக்கும். அல்லதி நசரன்னா உதவி செஞ்சவன், அவனே குறிச்சிருது. படக்கை இல்லாமல் முன்னிலையில் தன்னிலையில் மீதி உள்ள சொற்கள் இருக்குல்ல, 6 மீதி உள்ள 8 இடம் இருக்குல்ல, அந்த சொற்களில் வந்து இந்த அல்லதியை சேர்த்திங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் என்ன வரும்னு கேட்டால் அந்த அந்த அவனுக்கு அல்லதி தன்சுரு அல்லதி நசர்த்த அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ உதவி செய்தவன், அது மொழிக்கு பொருத்தமாக இல்லை. நீ உதவி செய்தவன்னா பொருத்தலை. நீ யாருக்கு உதவி செய்தாய் அவன் அப்படின்றது தான் பொருந்தது. அதனால் என்ன செய்வாங்கன்னா இந்த யாருக்குங்கிற அந்த இதை தர்ற லமீரை அதில் மறைச்சி வைப்பாங்க. வெளிப்படையாகவும் சொல்லுவாங்க, சொல்லாட்டாலும் அங்கே மறைஞ்சு நிற்கும். அல்லது நசர்த்தன்னு சொன்னீங்கன்னா
அது சரியான வார்த்தை வந்து அல்லதி நசர்த்த ஹூ. அந்த ஹூ இல்லாமல் சொன்னாலும் அந்த ஹூ அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். சில இடத்துல அந்த ஹூவை அந்த லமீரை போட்டு சொல்லுவாங்க, சில நேரத்தில் அதை போடாமையும் சொல்லுவாங்க. அப்போ அல்லதி நசர்த்த ஹூ, யாருக்கு நீ உதவி செய்தாய அவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது இது முன்னிலை தன்னிலையில் இப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மா இருக்குல்ல, மா ரசக்கனா, ரசக்கனாங்கிறது எதில் வந்திருக்குது? படற்கையில் வரல, ரசக்கன்னு வரல, ரசக்கனான்னு வந்திருக்குது. இது வந்து தன்னிலை. தன்னிலையில் வந்துச்சுன்னு சொன்னால் மா வந்து அல்லதுன்னு இடத்துல வச்சுக்கிறோங்க. மாங்கிறத என்ன செய்யுங்க, இன்னொரு மா இருக்கிறதுனால குழப்பம் வர்றதுனால மாவும் அல்லதையும் ஒன்று தான். இது மௌசூலுடைய மா, அல்லதி தான் அதுக்கு அர்த்தம். அல்லதி ரசக்கனா, அல்லதி ரசக்கனா, நாம் ரிசுக்களித்ததை. அப்போ ரிசுக்களித்ததைங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அல்லதி ரசக்னாஹு, அல்லதி ரசக்னாஹு, எதை நாம் வழங்கினோமோ, எதை நாம் வழங்கினோமோ அது அப்படிங்கிற அர்த்தம் எதுக்கு வந்துடுது? மா என்பதற்கு வந்துடுது. அதே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் என்னென்னு கேட்டால், இதில் வந்து மா ரசக்னான்னு வர்றதை வந்து ரிசுக்களிக்கவில்லைங்கிற அர்த்தத்துக்கு அந்த சொல்லு தான் இருக்குது. மௌசூல் அந்த அந்த அர்த்தத்துக்கு இந்த மா இருக்குது. அது எப்படி நம்ம வேறுபடுத்தி அறிந்து கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பெரிய கஷ்டமே கிடையாது. வேறுபடுத்தி அறிந்து கொள்வதுங்கிறது, இந்த மா என்பது ஒரு எதிர்மறையாக வந்தால் ஒரு வாக்கியத்துடைய துவக்கமாக வரும். ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதியாக வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இல்லைங்கிற அர்த்தம் தராது. இப்போ வந்து எடுத்துக்கிறங்களேன், குழு நீங்கள் சாப்பிடுங்கள், மின் தையிபாத்தி, தூய்மையான வகையில் வழங்குங்கள், மாரசக்கனா கூட தனி வார்த்தை கிடையாது. தையிபாத்தி மாரசக்கனாக்கும். இந்த தையிபாத்தி என்பது மாரசக்கனா என்பதில் இலாபு செய்யப்பட்டிருக்கு. இலாபு செய்யப்பட்டதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இந்த தையிபாத்தில் வந்து தன்வின்னு வரல, தையிபாத்தின் என்று வருதுல, அந்த தின் வராமல் தீ வந்துருச்சு. தீ வந்தால் என்ன அர்த்தம்? இந்த தையிபாத்தையும் மாரசக்கனாவும் எல்லாம் இலாபத்து பண்ணிவிட்டோம். ஒரு இதில் இலாபு செஞ்சு ஒரு வாக்கியத்தின் ஒரு துண்டாக அது வந்துச்சுன்னு சொன்னால் அது அந்தமா இல்லை. மாரசக்கனாங்கிறது தனி சொல்லாக இருந்தால் ரிசுக்களிக்கவில்லைன்னு அர்த்தம். இந்த மா என்பதை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், தையிபாத்தில் இலாபு செஞ்சு விட்டோம். இலாபு செய்யும் பொழுது அது அந்த சொல்லுடைய ஒரு துவக்க சொல்லாக இல்லாமல் ஒரு அந்த வாக்கியத்தின் ஒரு பகுதியாக ஒரு துண்டாக மாறி விடுகிறது. அந்த மாதிரி இடங்களில் பூரா அந்த மாலியுடைய அர்த்தம் செய்யக்கூடாது. மாலி மன்ஃபி இருக்குல்ல, மாநசர மாலரபன் படித்தோம்ல, அந்த அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த இடத்துல மாரசக்கனாக்கும் நான் ரிசுக்களிக்கவில்லைன்றது தனியாக பிரிச்சுட்டு போக முடியாது. ஏன் பிரிக்க முடியாது? அதை கட்டி போட்டு வச்சுருக்குறோம். எங்கே கட்டி போட்டிருக்கிறோம்? தையிபாத்தில் கொண்டு இலாபத்தை செஞ்சு அதை தன்வீனை எடுத்துட்டு இது ரெண்டும் இணைக்கணும், ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைச்சிருக்குன்னு காட்டுது. அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இந்த மாநசரை என்பது அதற்கு முந்தைய சொல்லோட ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் வர்ற மாவுக்கு என்ன அர்த்தம் இல்லை? இந்த மன்ஃபிக்கு வரும்ல, எதிர்மறைக்கு வரும்ல, அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. நமக்கே தெரிஞ்சு போயிடும். இது மாறதுக்குன்னா உடைச்சிக்கிட்டு போகலை, இது அதோட ஒட்டியது, பசையை போட்டு ஒட்டியாச்சு. பசை என்ன பசை? இலாபத்துங்கிற பசை. தன்வீன் போடுறோம்ல, தன்வீன் எடுத்துட்டா இதுவும் அதுவும் சேர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். உலாமு ஜெய்தின், உலாமுன் ஜெய்துன் ரெண்டையும் சேர்த்து ரசூலுல்லாஹி, ரசூலுன் அல்லாஹூ, அது ரெண்டையும் இணைச்சி ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்னு அப்படி இணைக்கிச்சு ஒரு சொல்லாக்குறோம்ல, அந்த மாதிரி தையிபாத்துங்கிற அந்த வார்த்தையை மாரசக்கனாவில் கொண்டு இலாபத்து பண்ணிவிட்டாங்க. இலாபத்து பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு அந்த மா இல்லைன்னு காட்டிவிட்டாங்க. அந்த மா இது கிடையாது. அந்த மாவாக இருந்தால் இலாபத்து செய்ய மாட்டோம், தனியாக பிரிச்சுருவோம். தையிபாத்தின், தையிபாத்தில்னு சாப்பிடுங்கள், மாரசக்கனாக்கும் உங்களுக்கு நாம் அளிக்கவில்லை, அப்படி தனியாக போயிடும். இதை தனியாக போக விடாமல் கட்டி வச்சுருக்கு, பிணைத்து வைத்திருக்குது. இப்படி பிணைக்கப்பட்டு வர்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது? மாவுக்கு அந்த மாவுடைய அர்த்தம் செய்யக்கூடாது. இது அதனால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த மா வந்து அல்லதியுடைய அர்த்தத்தில் மௌசூல்னு இதை சொல்லுவாங்க. மௌசூல்ன்றாலே பிணைக்கிறது, வணங்குதா? இதை மாவை ரசக்கனாயும் போட்டு பிணைத்து ஒரு சொல்ல ஆக்குறது. மாரசக்கனாக்கும்னா எதை நாம் உங்களுக்கு வழங்கினோமோ அது, சரியா? இப்போ இலாபத்து செஞ்சதுனால அதில் உடனே ஜாயிண்ட் பண்ணணும். எப்படி? மின் தையிபாத்தி மாரசக்கனாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியதில் தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். நாம் உங்களுக்கு நிறைய வழங்கியிருக்கிறோம், வழங்கினதில் தூய்மையானது. தையிபாத்தி மாரசக்கனான்னா நாம் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானது. நம்ம நிறைய வழங்கியிருக்கிறோம், எல்லா தூய்மையற்றதும் நல்லா தானே வழங்கியிருக்கிறான். பண்ணி நாயிலும் நல்லா தானே வழங்கியிருக்கிறான்.
அதை திங்காதீங்க. நாம் வழங்கியதில் தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள். குழு நீங்கள் உண்ணுங்கள். மின் தொய்யிபாத்தி மாரசக்கனாக்கும், நாம் வழங்கியது உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானவற்றை நீங்கள் என்ன செய்யுங்க, உண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாரசக்கனாவு இது உங்களுக்கு இந்த மாவுக்கு இப்போ சொன்ன விளக்கம் மௌசூலுங்கிற விளக்கம் உங்களுக்கு முழுமையாக அப்புறம் அதையே சில நாட்கள் நடத்துகிற ஒரு பாடம். அது நம்ம நகுவில் என்ன செய்வோம், மௌசூலை பற்றி இன்னொருக்கா நடத்தும் பொழுது அந்த அல்லது என்ன சட்டங்களை விளங்கிக்கிடுவோம். இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால், இல்லைன்னு அர்த்தத்தை என் விட்டுட்டு வேறு அர்த்தத்துக்கு போகிறேன்னு கேட்பீங்களா? அதுக்காக தான் இது. எதுக்காக இதை வளர்க்குறோம்? மாரசக்கனான்னு வந்திருக்கு. மாரசக்கனான்னா ரிசுக்களிக்க வில்லைன்னு தான் அர்த்தம் செய்யணும். இது வேறு அர்த்தம் செய்கிறோன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதுக்கு தான். இல்லை வேறு ஒரு இருக்குது, அந்த மட்டும் இல்லை அப்படின்னு கோடிட்டு காட்டுற விளக்கம் இப்போ கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த அல்லதியை பற்றி நம்ம விரிவாக விளக்கும் போது என்னவாயிரும்னு கேட்டால், மௌசூல், இஸ்முல் இஷாரா எல்லாமே 2 வகை வகையாக உங்களுக்கு விளக்குவோம். அப்படி வகை வகையாக விளக்கும் பொழுது என்னவாயிரும்னு கேட்டால், இதில் கூடுதல் தெளிவு கிடைச்சிடும். இப்போதைக்கு இந்த மாரசக்கனா என்பது அல்லதியுடைய அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும். அப்படி அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அல்லதி அர்த்தத்துக்கு அந்த இல்லைங்கிற அர்த்தத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால், இல்லைங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடிய சொல் தனித்து வரும். அது அல்லதிங்கிற அர்த்தம் தரக்கூடியது இன்னொரு ஒன்று கோர்த்து வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ வந்துருங்க. அப்போ மாரசக்கனாக்கும். அப்புறம் ஒமா லலமூனா, ஒமா லலமூனா இங்கே தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த மாவுக்கு அது இல்லைங்கிற அர்த்தம் செய்ய போகிறோம். அந்த மாரசக்கனாவுக்கு இல்லைங்கிற அர்த்தம் செய்யலை. ஒமா லலமூனாவுக்கு என்ன செய்கிறோம், இல்லைங்கிற அர்த்தம் இப்போ செய்ய போகிறோம். ஒமா லலமூ, லலம லலமா லலமூ, லலமனா அநியாயம் செய்தான், லலமா லலமூனா அநியாயம் செய்தார்கள், ஒமா லலமூ அநியாயம் செய்யவில்லை. ஒமா லலமுன்னா என்ன அர்த்தம், அநியாயம் செய்யவில்லை. அதில் நாங்கிற தன்னை குறிக்கிற சொல்லை சேர்த்துருக்குது. ஒமா லலமூ நா, நமக்கு அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. அவங்க இந்த இஸ்ரவேலர்கள் இவ்வளோ பாக்கியத்தாரில் மண் செல்வாவெல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்த பிறகு நினைஞ்சாங்க திமுறில், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எனக்கு வெள்ளரிக்காய் கொடு பூண்டு கொடுன்னு கேட்டாங்கல்ல. இதெல்லாம் செஞ்சதுனால ஒமா லலமுன், அவங்க எனக்கு என்னதுனால இது எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. லலமுன் நான்டா நாங்களுங்கிற அல்லாஹ் குறிக்குது. அல்லா தானே சொல்கிறான், ஒமா லலமுனா அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை. நமக்கு என்ன அநியாயம் செய்ய முடியும், என்ன செஞ்சாலும் எனக்கு என்ன, அதனால் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. ஒலாக்கின் என்றாலும் காணு அன்புசகம் எதிரிமூன், காணும் விட்டுருங்க, எதிரிமூன்னா அநியாயம் செய்கிறார்கள். அன்புசகம் தங்களுடைய நஃப்ஸுக்கு தங்களுக்கு. எதிரிமூன் அங்கேருந்து அர்த்தம் செய்யுங்க. எதிரிமூன் என்றால் லலமூலேருந்து வருங்காலம் எதிரிமூ, அதனுடைய பன்மை எதிரிமூன, அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். அன்புசகும் தங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். அப்போ காணும் என்ன அர்த்தம்னு கேட்டால், அது அநியாயம் செய்பவர்களாக இருந்தார்கள்ங்கிற காணண்டா இருந்தான், காணுன்னா இருந்தார்கள், காணும் அவர்கள் இருந்தார்கள். அன்புசகம் எதிரிமூன் தங்களுக்கு அநியாயம் செய்பவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க செய்கிறது பூரா அவங்களுக்கு தான் கேடு. நல்லது நினச்சிருந்தா சொல்வானுவோ, அது அவங்களுக்கு கேடாக முடிஞ்சிடும். நமக்கு ஒன்றும் அதில் கிடையாது. நமக்கு அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த காணை பற்றி காணுன்ற தனி ஃபேல் இருக்குது. அதுவும் தனியாக படிக்க வேண்டிய நாக்கிசான ஃபேல்னு சொல்லுவாங்க. அது பிறகு படிக்க போகிறோம். இருந்தாலும் இப்போதைக்கு காணுண்டா காணும் இருந்தார்கள். அன்புசகம் எதிரிமூன் அன்புசகம் மாற்றி போட்டுக்கணும். எதிரிமூனை அவங்களை அநியாயம் செய்பவர்களாக இருந்தார்கள். அன்புசகம் அவர்களுக்கு தங்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது எல்லாம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இது 57 முடிஞ்சிருச்சா. இதெல்லாம் இஸ்ரவேல்கிட்ட பேசி நடந்தது. அந்த காலத்து இஸ்ரவேல்கிட்ட நடந்த ஒரு விஷயத்தை இந்த காலம்னா ரசூல்லா காலத்தில் இருந்த இஸ்ரவேலுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த காலத்தில் அவங்க எப்பம்பாட்டம் அவர்களுக்கு நடந்ததை மதீனாவில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுக்கிறான். அதுக்கு அடுத்தது 58வது வசனத்தில் இதுக்குள்னா, இதுவை தனியாக விட்டுருங்க, ஏன்னா 2 அர்த்தம் அதுக்கு வருது. அந்த சென்டென்ஸ் அதோட முடிஞ்சின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் செய்யணும். அது முடியாமல் நின்றுச்சின்னு சொன்னால் வேறு அர்த்தம் செய்யணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்குள்னா நாம் சொன்னோம், என்ன சொன்னோம், உதுகுழு. இதுக்குள் நதுகுழுன்னு வருதுல்ல, இதுக்குள்னா அது ஒரு சொல்.
உதுகுலோண்டு அது ஒரு தனி சொல்லு. அந்த உதுகுலோண்டு நம்ம உடைச்சி பேசினா அப்படி தான் பேசணும். இதுக்குள் நான் கூட மூச்சு போயிருச்சுன்னு வைங்க, இதுக்குள்னா நிறுத்திட்டீங்க, படிக்க வேண்டியது அடுத்தது எப்படி படிக்கணும்? உதுகுலுன்னு படிக்கணும். அப்போ இதுக்குள்னா நாம் சொன்னோம், உதுகுலு நீங்கள் நுழையுங்கள் அப்படின்னு சொன்னோண்டு வருது. இது அந்த இது வர்றதுனால அதனுடைய என்ன அர்த்தம், நினைத்து பாருங்கள்னு அர்த்தம் செய்வதா, சொன்ன போதுன்னு அர்த்தம் செய்வதா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.